பிரைஸ் அலாட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஏசப்பா சொல்றாங்க, நீ சோர்ந்து போயிட்டியா, நான் உனக்கு பலன் தருவேன்னு சொல்றாரு. உனக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து ஜெபித்து நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. இனி என்கிட்ட பலன் இல்லை, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன வேணா ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் காணப்படுறீங்கல்ல, ஏசப்பா உங்ககிட்ட தான் சொல்றாங்க, நான் உனக்கு பலன் தருவேன், நான் உன் ஜெபத்தை கேட்டேன், நான் உன் கண்ணீரை கண்டேன், நிச்சயமா நான் உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி இந்த நாள்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. இனிமே நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ஏசப்பா தன்னுடைய நேரத்துல அவர் குறித்த வேலையில செய்யும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா காணப்படும். நீங்க அவசரப்பட்டீங்கன்னா அதுல என்ன ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது ஆண்டவரோட கண்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் ஏசப்பா சில காரியங்களை நமக்கு தாமதமா தருகிறாரு. அதனால ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கல அப்படின்ற அவநம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம். ஏசப்பா நம்ம பண்ணுகிற ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்கள் நடக்கலைன்னா நம்ம ஏசப்பா மேல கோவப்படுறோம். அந்த மாதிரி ஒரு நாள் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ஏசப்பா நம்ம என்னைக்குமே நன்மை செய்கிற தேவன். நமக்கு எப்பயும் நன்மை மாத்திரம்தான் அவர் நினைப்பாரு. அதனால ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சமூகத்துல விட்டுருங்க. அவர் நிச்சயமா நமக்காக பெஸ்டானதை கொண்டு வருவாங்க, பெஸ்டானதை செய்வாங்க. சில காரியத்துக்காக நீங்க ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் குறித்த வேலையில நிச்சயமா நான் உனக்கு அதை செய்து தருவேன்னு சொல்லி இந்த நாள்ல ப்ராமிஸ் பண்றாங்க. உங்களுக்கு பலன் தருவேன்னு சொல்றாரு. சத்துவத்தை இழந்த உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட ஏறெடுத்த எல்லா விண்ணப்பத்தையும் ஏசப்பா கேட்டிருக்காங்க. ஒரு நாளும் உங்க ஜெபத்தை அவர் தள்ளவே இல்லை. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். நிச்சயமா சொல்றேன், உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அவர் குறித்த வேலையில, அவர் குறித்த நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவாங்க. நம்ம அவசரப்பட்டு போயிட்டு ஒரு தவறான விஷயத்துல இறங்கிடக்கூடாது. அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை சேஃபான சைட்ல வச்சிருக்காங்க. அதை நீங்க புரிஞ்சுட்டு செயல்படணும்னு சொல்லி ஏசப்பா விருப்பப்படுறாங்க. இனி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா ஆசைப்படுறாங்க. எந்த கவலைகளும் உங்களுக்கு வேண்டாம். எல்லா சோர்வையும் கர்த்தர் எடுத்து போட்டுருவாங்க. இந்த வார்த்தையை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையிலபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஏசப்பா. அந்த வார்த்தையில என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா சோர்ந்து போன உங்க பிள்ளைகளுக்கு ஏசப்பா பலன் தாங்க. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க. அவங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க குறித்த வேலையில நீங்க அவங்க கைகளில் கொண்டு சேர்க்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.